குருத்தோலை ஞாயிறு பவனி கிறிஸ்துவர்கள் ஓசன்னா கீதம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்கு முன்பாக ஜெருசலேம் நகரின் வீதிகள் வழியாக கோவேரி கழுதை மீது அமர்த்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், அப்போது வழி நெடுகிலும் மக்கள் ஒலிவ மர இலைகளை கையில் பிடித்து ஓசனா ஓசனா பாடலை பாடியதாகவும் கிறிஸ்துவர்களின் புனித நூலான பைபிளில் கூறப்பட்டுள்ளது. அந்நிகழ்வை நினைவு கூறும் வகையில் புனித வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறாக உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்களால் அனுசரிக்கப்படுகிறது. இதன்படி கடந்த மார்ச் 5ஆம் தேதி முதல் கிறிஸ்துவர்கள் கடைபிடித்து வரும் தவக்காலத்தின் இறுதி வாரமான புனித வாரம் குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதையொட்டி ஆலயங்களில் குருத்தோலை பவனியும் அதைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றன. அந்த வகையில் சென்னை பேராலயத்தில் காலை 7 மணி அளவில் குருத்தோலை பவனியும் சிறப்பு திருப்பலியும் ஆராதனையும் நடைபெற்றன. குருத்தோலைகளில் தென்னை, பனை, சிலுவையின் அடையாளத்தை பல்வேறு வடிவங்களில் தயாரித்து அதனை கையில் பிடித்து சென்றனர். நம்மை காக்க வருகிறார்.